சதுரம் செவ்வகத்துக்கான ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இது வந்து 6th மேக்ஸ் புக்கில் இருக்க 3rd டேர்மில் தென்றலிடம் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள நூல் துண்டு உள்ளது. அந்த நூலை கொண்டு சதுரம் உருவாக்கினால் எத்தனை சதுரங்கள் வரும்? சரியா, அவகிட்ட என்னது இருக்குது, 12 சென்டிமீட்டரில் ஒரு நூல் துண்டு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நூல் வந்து அவள் 12 சென்டிமீட்டரில் வச்சுருக்கா. சரியா, இதை வச்சு ஒரு சதுரம் உருவாக்குனா, இந்த நூலை வச்சு ஒரு சதுரம் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா எத்தனை சதுரம் வரும்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ இந்த சதுரத்தோட மொத்தமாக, அதாவது இந்த நூலை வச்சு நான் இப்படி சதுரம் போடுறேன்னா அப்போ இது என்னது, சதுரத்தின் சுற்றளவு தானே. சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது, 4a. சரியா, அப்போ ஏவோட வேல்யூ என்னது, 12/4. அப்போ ஒரினாங்க 3×12, a = 3. இங்கே a = 3ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, உடனே நம்ம வந்து ஆன்சர் வந்து சி தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. a 3ங்கிறது வந்து என்னது, சதுரத்தின் பக்கம், ஒரு பக்கத்தோட அளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒரு பக்கம் 3 அப்படின்னா எல்லா பக்கமும் அது மாதிரி 3 தானே. அப்போ 3 + 3 எவ்வளோ, 6, 9, 12. சரியா, அப்போ இந்த 12ங்கிறது என்னது, நூலோட அளவு. சரியா, இந்த 12 சென்டிமீட்டரில் இந்த நூல் வந்து இங்கே முடிஞ்சிருது. அப்போனா இதை வச்சு இந்த 12 சென்டிமீட்டர் நூலை வச்சு எத்தனை சதுரம் பண்ண முடியும், ஒரே ஒரு சதுரம் தான் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். சரியா, அடுத்த கணக்கு. ஒரு சதுரத்தின் மூலைவிட்டத்தின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? சரியா, மூலைவிட்டத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், மூலைவிட்டத்துக்கு பரப்பளவுக்கு தான் நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னு சொல்லி பார்ப்போம். மூலைவிட்டத்தின் நீளம் கொடுத்துருக்காங்க. மூலைவிட்டம்னா என்னது, டி தானே. டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். சரியா, இந்த டி மூலைவிட்டத்துக்கான ஃபார்முலா என்னது, √2a. √2a தான் 20 சென்டிமீட்டர்னா ஏவோட வேல்யூ என்னது, 20/√2. சரியா, இப்போ நமக்கு ஏ பக்கத்தோட வேல்யூ கிடச்சிருச்சா. அப்போ நமக்கு வந்து சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாமா. சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது, 4a தானே. சுற்றளவு ஃபார்முலா வந்து 4a. அப்போ 4 × ஏவோட வேல்யூ என்னது, 20/√2. சரியா, இப்போ இதில் வந்து √2 இருக்கா. இப்போ இந்த இதில் கீழே √2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், மேலேயும் கீழே √2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. அப்படி பண்ணோம்னா 4 × 20√2 /√2 × √2 எவ்வளோ, 2. 1 2 2, 2 4. அப்போ 2 × 20 எவ்வளோ, 40√2. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சரியா, அடுத்த கணக்கு. ஒரு சதுர வடிவ பூங்காவின் பக்கம் 50 மீட்டர். பூங்காவை சுற்றி வேலி போட மீட்டருக்கு ₹20 எனில் ஆகும் செலவு என்ன? சரியா, ஒரு சதுர வடிவ பூங்காவோட பக்கம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஏ வந்து எவ்வளோ, 50 மீட்டர். பூங்காவை சுற்றி வேலி போட, அப்போ சதுர வடிவில் இருக்கிற பூங்காவை சுற்றி வேலி போடணும்னு சொல்லியிருக்காங்க. சுற்றினா என்னது, சுற்றளவு. சரியா, அதுக்கு வேலி போட ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளோ, 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. வந்து இதுக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணுமா. அப்போ 4 × 50 நமக்கு எவ்வளோ வேணும், 200 மீட்டருக்கு வந்து நமக்கு வந்து வேலி போடணும். சரியா, அப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ, 20 ரூபா. அப்போ × 20 ரூபானா எவ்வளோ, 4000 ரூபா வந்து நமக்கு வந்து தேவைப்படும். சரியா, இப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கணக்கு. ஒரு சதுரம் மற்றும் அதன் மூலைவிட்டத்தை பக்கமாக கொண்டு வரையப்பட்ட சதுரம் ஆகியவற்றின் பரப்புகளின் விகிதம் முறையே. அதோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சதுரம் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு சதுரம் மற்றும் அதன் மூலைவிட்டத்தை பக்கமாக கொண்டு, இதான மூலைவிட்டம். சரியா, இந்த மூலைவிட்டத்தை பக்கமாக வச்சு ஒரு சதுரம் வரைகிறாங்க. சரியா, இந்த மாதிரி வரைகிறாங்க. இந்த சதுரத்தோட பரப்பளவும் இந்த சதுரத்தோட பரப்பளவும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, இந்த சதுரத்தோட பக்கத்தை வந்து ஏன்னு எடுத்துக்கிடுவோமா. ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்தோட பக்கம் வந்து ஏ. அந்த சதுரத்தோட மூலைவிட்டம் என்னது, நமக்கு மூலைவிட்டம் தெரியும்ல, √2a. சரியா, ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. அப்போ √2a. அப்போ ஒரு சதுரத்தோட பக்கம் என்னது, ஏ. இன்னொரு சதுரத்தோட பக்கம் வந்து √2a. நமக்கு கேட்டிருக்கிறது பரப்புகளோட விகிதம். பரப்பளவு ஃபார்முலா என்னது, a². அப்போ இந்த இதை 2 பக்கமும் ஸ்கொயர்டு பண்ணுறேன். சரியா, அப்போ இங்கே என்ன வரும், a² = 2a².
சரியா? அப்போ a² கேன்சல் ஆயிருமா? அப்போ 1:2. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு சதுரத்தின் மூலைவிட்டமானது மற்றொரு சதுரத்தின் மூலைவிட்டத்தினை போல இருமடங்கு எனில் அந்த இரு சதுரங்களின் பரப்புகளின் விகிதம் என்ன? சரியா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சதுரத்தோட மூலைவிட்டம் மற்றொரு சதுரத்தின் மூலைவிட்டத்தினை போல இருமடங்கு எனில் இரு சதுரங்களின் பரப்புகளின் விகிதம். ஒரு சதுரத்தோட மூலைவிட்டம் என்னது? √2a. இன்னொரு சதுரத்தோட அந்த மூலைவிட்டத்தினை போல தான் இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ √2a × 2. சரியா? இந்த ரெண்டுக்குமான விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? பரப்புகளின் விகிதம். பரப்பளவுனா என்ன செய்வோம்? a². அப்போ இந்த இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ √2a × 2 × √2a × 2 டிவைடட் பை இது வந்து மூலைவிட்டத்தை வச்சு கொடுத்துருக்கிறனால d²/2 அப்படிங்கிறதான ஃபார்முலா. மூலைவிட்டம் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா d²/2 தானே. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த மூலைவிட்டத்தை வந்து 2 வாட்டி எழுதி கீழே வந்து 2ஆல் வகுக்கிறேன். √2a × √2a டிவைடட் பை 2. இந்த ரெண்டு சைட்லையும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாமா? 2 கேன்சல் ஆயிடுது. √2a √2a அது மாதிரி இந்த √2a √2aவும் கேன்சல் ஆயிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 2 × 2 எவ்வளோ? 4:1. சரியா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இரு சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம். ஒரு விஷயம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சம் நம்ம செய்ய போகிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த சதுரம் அதுக்கப்புறம் சர்க்கிள் இந்த ரெண்டுக்குமே வந்து பக்கம் கொடுத்துட்றாங்க முதல்ல. சரியா? பக்கம் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்காங்க. பக்கங்களோட விகிதம் வந்து கொடுத்துட்டு சுற்றளவோட விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அப்படியே தான் வரும். இப்போ இது 1:2னா கீழேயும் 1:2 தான் வரும். இங்கே அது மாதிரி வட்டத்துக்கு கொடுத்தாலும் அதுவும் அப்படியே தான் வரும். ஒருவேளை இப்போ பரப்பளவு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பரப்பளவு கொடுத்தா இந்த கொடுத்துருக்கிற இந்த பக்கம் இல்லாட்டி சுற்றளவை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1² என்னது? 1 தானே. 2² வந்து 4. அதே தான் இங்கேயும். இதான் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு இதாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இதை வந்து போட்டுட்டு போயிடலாம். இப்போ இதில் இந்த 6வது கணக்கு பாருங்கள். இரு சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம். பக்கம் கொடுத்து சுற்றளவோட விகிதம் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? அதே தான், சேம் தான். அப்போ 2:3ங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான். அடுத்த கணக்கில் பாருங்க, இரு சதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 1:2 எனில் அவற்றின் பரப்புகளின் விகிதம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டால் என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும்ல. அப்போ 1:2 இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 1² 1 2² 4. அப்போ 1:4. சில நேரங்களில் 4:1 கொடுத்துருப்பாங்க. மாற்றி போட்டக்கூடாது. எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அதே இதை தான் அப்படியே செய்யணும். இப்போ ஒருவேளை இப்போ இந்த இதில் பாருங்கள், பக்கம் கொடுத்து சுற்றளவு கொடுத்தா அப்படியே போட்டுருவோம். பரப்பளவு கேட்டால் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஒருவேளை பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவோ இல்லாட்டி பக்கமோ கேட்டால் என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். சரியா? அடுத்து 8வது கணக்கு. இரு சதுரங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 15:16 எனில் பரப்பளவுகளின் விகிதம் என்ன? சரியா? சதுரத்தோட சுற்றளவு வந்து கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டால் என்ன செய்யணும்? அந்த விகிதங்களை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவா. 15² என்னது? 15:16. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்னது? 15² என்னது? 225. 16² எவ்வளோ? 256. இந்த இருக்க ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். சரியா? அடுத்த சம் போமா. அடுத்து 9வது கணக்கு. 3 மீட்டர் பக்கம் உள்ள சதுர வடிவ அறையில் 20 சென்டிமீட்டர் × 30 சென்டிமீட்டர் அளவுள்ள மார்பிள் கற்கள் பதிக்கப்படுகின்றன எனில் தேவைப்படும் மொத்த மார்பிள்களின் எண்ணிக்கை என்ன? சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பக்கம் இருக்கிற ஒரு அறை. சரியா? சதுர வடிவ அறைன்னு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து மார்பிள் கல்லாம் வந்து பதிக்க போகிறாங்க.
இப்போ மார்பிள் கல்லாம் பதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா, 3 மீட்டருக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும். A², பக்கம் வந்து என்னது 3 மீட்டர்னு கொடுத்துட்டான். சரியா, இப்போ வந்து A² தான் ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். இப்போ இதில் சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஒன்று இதை சென்டிமீட்டரில் மாற்றணும், இல்லாட்டி இதை மீட்டரில் மாற்றணும். நமக்கு சென்டிமீட்டரில் மாற்றுறது வந்து ஈஸி தானே. அப்போ இது வந்து 1 மீட்டர், 1 மீட்டர் வந்து எவ்வளோ, 100 சென்டிமீட்டரா. அப்போ 3 மீட்டர் எவ்வளோ, 300. சரியா, A²ங்கிறனால நான் 300 × 300ன்னு போட்டுக்கிறேன். சரியா, இதை வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன், 300 × 300. சரியா, இந்த மாதிரி சம் வந்தால் லார்ஜஸ்ட் நம்பரை மேலே போட்டு டிவைடட் பை ஸ்மாலஸ்ட் நம்பர். சரியா, 20 × 30. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். 0 0 கேன்சல் ஆகிரும். 1 3 3, 1 3 3, 1 2 2, 150. சரியா, மொத்தம் எவ்வளோ மார்பிள் கற்கள் தேவைப்படும், 150. சரியா, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கணக்கு. ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவு என்ன, அந்த பரப்பளவில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. முதல்ல இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது, அதனால நம்ம வந்து அதை வந்து 100ன்னு எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து இது வந்து இதோட பரப்பளவில் ஏற்படுற மாற்றம் என்ன, புதுசாக உருவாகிற பரப்போட விகிதம் என்ன, இல்லாட்டி ஒரு இதை வந்து ஒரு பக்கத்தை வந்து கூட்டினோம்னா அதோட பரப்பளவில் எவ்வளோ வந்து மாறுதல் வந்து ஏற்படுது, இப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் பாதியாக குறைக்கப்பட்டால். சரியா, ஒவ்வொரு பக்கத்தையுமே பாதியாக குறைக்கிறாங்க அப்படின்னா அதோட பரப்பளவில் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நமக்கு முதல்ல அந்த பக்கம் வந்து என்னன்னே தெரியாது, எவ்வளோன்னு தெரியாது, பரப்பளவு எவ்வளோன்னு தெரியாது. இப்போ என்னன்னா நான் 100ன்னு எடுத்துக்கிறேன் அந்த பரப்பளவு. இது வந்து இப்போ என்னன்னா ஒவ்வொரு பக்கமும் பாதியாக குறையுது. 100ல் பாதி எவ்வளோ, 50. அப்போ 50/100ன்னு நான் போடுறேன். சரியா, பரப்பளவுன்னு கேட்டுட்டாங்கனாலே எந்த சதுரமாக இருந்தாலும், செவ்வகமாக இருந்தாலும், வட்டமாக இருந்தாலும், சமபக்க முக்கோணம் எந்த இது கேட்டிருந்தாலும் பரப்பளவுன்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம வந்து 2 வாட்டி போட்டுறணும், 50/100ன்னு சொல்லி போட்டுறணும். சரியா, 100லேருந்து எவ்வளோ குறையுது, ஒவ்வொரு பக்கமும் பாதியாக குறையுது. அப்போ பரப்பளவுனா 2 வாட்டி, பாதிங்கிறனால நான் 50ன்னு போட்டுட்டேன். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 0 எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் அதுக்கு 5 × 5 25. இங்கே 25ன்னு ஏதாவது இருக்கா, இல்லை. ஆனால் 25 நம்ம எப்படி போடலாம், 1/4 நம்ம கொண்டு வரலாமா, அப்போ 1/4 மாறலாம். 25 என்னது, 1/4. அடுத்து 11வது கணக்கு. ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 50% அதிகரிக்கப்பட்டால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பிற்கும் பழைய சதுரத்தின் பரப்பிற்கும் உள்ள விகிதம் என்ன. சரியா, ஒரு சதுரத்துக்கு வந்து பரப்பை வந்து நம்ம 100ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா, ஏன்னா நமக்கு தெரியாது, அதனால நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு பக்கமும் 50% அதிகரிக்கப்பட்டால், போன சம்மில் 50% வந்து அதாவது ஒவ்வொரு பக்கமும் பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு. இதில் வந்து 50 பக்கம் 50% வந்து அதிகரிச்சிருச்சு. அதிகரிச்சா என்ன செய்யணும், 100ஓட 50 வந்து கூட்டிக்கணும். அப்போ எவ்வளோ, 150. 150/100. சரியா, பரப்பளவுன்னு கொடுத்துட்டாங்க, அதனால நான் 2 வாட்டி எழுதிக்கிறேன். சரியா, இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 0 எல்லாமே கேன்சல் ஆயிருமா. இப்போ 15² எவ்வளோ, 225. சரியா, 100ங்கிறது என்னது, பழைய சதுரத்தின் பரப்பளவு. 225ங்கிறது வந்து புதுசாக உருவாக்குன சதுரத்தோட பரப்பளவு. இப்போ நமக்கு இது ரெண்டுக்குமே விகிதம் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறது புதிய சதுரம். அப்போ நம்ம என்ன செய்யணும், 225 தான் முதல்ல போடணும், 100. இது 5ஆக அடி கொடுக்கலாமா, 4 5 20, 5 25, 2 10, 0. மறுபடியும் 5ஆல் அடிக்குமா, 9 5 45, 4 5 20. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஒருவேளை நீங்கள் 100 வந்து முதல்ல போட்டுட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரும் இங்கே கொடுத்துருப்பாங்க, கவனமாக செய்யணும். சரியா, அடுத்த சம் போமா. அடுத்து 12வது சம்மு. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 69% அதிகரிக்கப்பட்டால் அதன் பக்கம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பரப்பளவு வந்து 69% வந்து அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போனா பக்கத்தில் எவ்வளோ மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, பக்கம் வந்து இத்தனை சதவீதம் அதிகரிச்சிருச்சுன்னா அது எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அதை என்ன செய்வோம், 100 இன்ட்டு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கோ அதை வந்து 2 வாட்டி பரப்பளவுன்னு கொடுக்குறதுனால 2 வாட்டி போட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டு அதை கண்டுபிடிச்சிரும். ஆனால் நமக்கு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 100 வந்து 100 வந்து நம்ம போட்டுட்டோம். அது எப்படி மாறுதா, 100 வந்து 169 மாறிடுச்சு. அப்படி மாறினா அந்த பக்கத்தில் ஏற்படுற மாற்றம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பக்கத்தில் வர்ற மாற்றத்தை வந்து என்னென்னு எடுப்போம், x/100. ஏன்னா நமக்கு இங்கே எவ்வளோ மாறி இருக்குன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். பரப்பளவுங்கிறனால 2 வாட்டி எடுக்கிறோம். சரியா, இப்போ வந்துருச்சா. இப்போ இந்த ஃபார்ம் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம். இதில் வந்து 0000 வந்து கேன்சல் ஆகிடுது. இந்த 100 நான் வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா, x இன்ட்டு x² ஈக்குவல் டு 169. இந்த 100 இங்கிட்டு போகையில் என்னமோ பெருக்குவோமா, இப்போ பெருக்கையில் என்ன வரும், 2 0 எக்ஸ்ட்ராவாக வரும். அப்போ x² வந்து 16900னா எக்ஸோட வேல்யூ என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16900. சரியா, இது என்ன செய்யலாம், ஸ்கொயர் ரூட்லேருந்து இல்லைன்னா 169ங்கிறது வந்து என்னது 13ஓட ஸ்கொயர்டா, 00 இருக்கனால 0 போட்டுக்கிறோம் இன்ட்டு 130 ஸ்கொயர் ரூட்டில். இப்போ இந்த 2லேருந்து 1 மட்டும் இல்லைலாமா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 130. 130% ஒரு சில நேரம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு இருக்கும். அப்போ 130லேருந்து 100 வந்து கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ, 30% வந்து அதிகரிச்சிருக்கும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம நாளும் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.